ஹாய். ஓகே, அதுக்கான இப்போ தேவையான பொருள் ஒரு 1/2 கிலோ சிக்கன், 2 ஸ்பூன் வரமல்லி, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, பெருங்காய பவுடர், வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கல்லுப்பு 1 ஸ்பூன், வினிகர், மிளகாய்ப்பொடி, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு அரைச்சது, கருவேப்பிலை, ஒரு 4 லெமன். இப்போது இந்த 5 ஐட்டத்தையும் வறுத்து அரைச்சிக்கணும். மிளகு, கடுகு, வரமல்லி, வெந்தயம், ஜீரகம். இப்போது இங்கே இருக்கிற சிக்கனில் ஒரு 3 டீஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா மெரினேஷன் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊறுக்கும். கூடவே கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்குங்க. இது நல்லா பிணைஞ்சு வச்சுட்டு ஓகே, இது மெரினேஷன் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா ஊறுக்கும், ஒரு 1/2 மணி நேரம் ஊறுக்கும். இது இப்போ நல்லா ஸ்லோ பாயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் இல்லைன்னா 1.5 நிமிஷம் வறுத்துக்கலாம். ஓகே, இது இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வறுத்ததை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி பவுடர் வேண்டாம், கொஞ்சம் அப்படியே நிறைய இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பானை வச்சு பானை சூடாகிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஓகே, ஆயில் நல்லா ஹீட் ஆச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஓகே, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் மட்டும் எடுத்து வச்சிடலாம். இல்லை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எடுத்து வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனோன்னா கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கண்டிஷன் வரும்போது சிக்கன் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன். இப்போ வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சு அந்த மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியம், காரமும் உப்பும் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குறைஞ்சது ஒரு 1 மந்த்துக்காச்சும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. இப்போது கல்லுப்பு சேர்த்துக்கலாம்.
கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நம்ம சிக்கன் பிக்கிள் ரெடி. ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் பிக்கிள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. சிக்கன் பிக்கிள் நல்லா ஆயிலியோட சூப்பராக இருக்குது. இப்போ சிக்கன் பிக்கிள் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பாடுக்கு நல்லாயிருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹைதராபாத் சிக்கன் பிக்கிள் சூப்பராக இருக்குங்க. நல்லா காரம் சாரமாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.